வணக்கம். நான் டாக்டர் நம்மாழ்வாரோட ஸ்டூடெண்ட் பாலமூர்த்தி பேசுகிறேன். எனக்கு பாரம்பரிய ஓவியங்கள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு போனேன் அப்படின்னா அந்த கோவில் சுவரில் வரையப்பட்டிருக்க அந்த பாரம்பரிய ஓவியங்களை பார்க்க ரொம்ப ஆசைப்படுவேன். அந்த மாதிரி தான் நான் ஒரு முறை திருவாரூர் கோவிலுக்கு போனேன். அங்கே பாரம்பரிய ஓவியங்கள் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த வேலை பார்க்குறவர்கிட்ட கேட்டதுக்கு சித்திர மண்டபம் ஒன்று இருக்குது, போய் பாருங்கள் அப்படின்னாரு. அந்த சித்திர மண்டபத்துக்கு போகும்போது தான் ஒரு அதிர்ச்சி இருந்தது. எப்படின்னா, பாதி ஓவியங்கள் வெள்ளை பூசி மறைக்கப்பட்டிருந்தது, பாதி ஓவியங்கள் தான் விசிபிளாக இருந்தது. இப்போ என்ன நிலையில் இருக்குன்னு தெரியல. யாராவது திருவாரூர் கோவில் போனீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா எடுத்து அனுப்புங்க. அந்த பாதி ஓவியங்கள் என்ன ஆயிருக்குங்கிறது கூட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதனால் அந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறை கும்பாபிஷேகம் பண்ணும்போதும் கோவிலை புதுப்பிக்கிறேங்கிற பேர் வழியில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பழங்கால ஓவியங்களெல்லாம் அழிச்சிருக்காங்க. அழிக்கிறதுக்கு அந்த வெள்ளை வர்ணம் பூசியிருக்காங்க. நல்ல வேளை ஒரு வெளிநாட்டுக்கார பெண்மணியால் அந்த பாதி ஓவியங்கள் அங்கே தப்பிச்சிருக்கு. இந்த மாதிரி எத்தனை பேர் காப்பாற்றிக்கிட்டே இருக்க முடியும் அந்த ஓவியங்களை அப்படின்னா அது ஒரு முடியாத காரியமாக இருக்குது. ஆனால் இந்த பாரம்பரிய ஓவியங்களை இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியிலையும் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு முக்கியமான பகுதியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ராமாயணத்தோட தொடர்புடைய பகுதி. ராமாயணத்தோட தொடர்புடைய பகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா, சீதை பிறந்த ஊர். சீதை பிறந்த ஊரை என்னன்னு சொல்லுவாங்க, மிதிலாபுரின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டை ஆண்ட மன்னனுடைய பெயர் ஜனகன். ஜனகனின் மகள் தான் ஜானகி. அவங்க பேர் சீதாதேவியோட இன்னொரு பேர் கூட மைதிலின்னு சொல்லுவாங்க. அந்த மிதிலையில் பிறந்ததுனால மைதிலின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஊரில் வரைந்த ஓவியங்கள், எதுக்காக அந்த ஊரில் அந்த ஓவியங்கள் வரைந்தாங்க அப்படின்னா, ராமருடைய சீதா கல்யாணம் நடக்குது. ராமர் சீதா கல்யாணம் நடக்குது. அந்த ராமர் சீதா கல்யாணத்தை அந்த ஊர் ஜனங்க ரொம்ப போற்றி கொண்டாடினாங்க. பெரிய திருவிழா மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி திருவிழா இனிமேல் நடக்கவே நடக்காது இல்லையா? அதனால் அந்த திருவிழாவை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த செலிப்ரேட் பண்ணுற போது தான் இந்த மதுபானி ஓவியங்கள் பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த மதுபானி ஓவியங்கள் முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பல்லக்கில் இளவரசி வர மாதிரியும் ஒரு மணப்பெண்ணை அலங்காரம் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரி நிகழ்வுகள் அதில் நிறைய இருக்கும். ராமாயணத்தை பேஸ் பண்ண நிகழ்வுகள், அதுவும் அந்த கல்யாண படலம் பேஸ் பண்ண நிகழ்வுகள் அதிகமாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தங்களுடைய வீட்டு சுவரெல்லாம் அவ்வளோ அழகாக வண்ண சித்திரங்களால் நிறைத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இப்போவும் அந்த ஊரில் நடந்துட்டுருக்கு. இப்போ அந்த மிதிலாபுரி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக இந்த மதுபானி ஓவியங்கள் நிரப்பப்பட்டு இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்பிரஸ் கூட இருக்குது. அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் கூட அந்த பெட்டிகள் கூட மதுபானி ஓவியங்களால் நிரம்பிய வழியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் அந்த ஓவியங்களை போற்றி பாதுகாக்கிறாங்க. அந்த மாதிரி போற்றி பாதுகாக்கிறதுனால தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாம் பெரும்பாலும் அந்த மிதிலாபுரி வராங்க, அந்த ஓவியங்களை பார்க்குறாங்க. அங்கே இருந்த ஓவியங்கள் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா கொள்ளை அழகு ததும்பக்கூடிய ஓவியங்கள் மிதிலாபுரி ஓவியங்கள், இல்லைன்னா அதை என்னன்னு சொல்லலாம் மதுபானி ஓவியங்கள் அப்படின்னு. இதில் இந்த சர்க்கிளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பேஸ்ட் ஆன் சர்க்கிளில் வரைவாங்க. இப்படி 2 சர்க்கிள் ஓவியங்களை நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். இது வரைகிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு பெரிய ஒரு தட்டோ இல்லை தாம்பாளமோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு அந்த விளிம்புகள் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒயிட் சார்ட்டில் இல்லை நம்ம என்ன பண்ணலாம், ஒயிட் சார்ட்டில் நம்ம அதை வரைய முடியும். அந்த ஒயிட் சார்ட் இப்படி இருக்கு இல்லையா, இதில் ஒரு வட்டமான ஒரு பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வரையலாம். வட்டமான பொருள் வச்சு வரையலாம். இப்போ நீங்கள் சாதாரணமாக ஈஸியாக வரையலாம். அந்த வட்டமானதை வச்சு தான் இங்கே மேக்ஸிமம் இதில் எல்லா ஓவியங்களும் இந்த சர்க்கிள் பேஸ் பண்ணி தான் வரும். இதை நம்ம என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ட்ரேஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரேஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறத நான் எப்பயுமே விரும்புறதில்லை. ஏன்னா நம்மளுடைய ஏதாவது ஒரு விஷயங்கள் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் செய்ய முடியும். எப்போ அப்படின்னா, நம்மளே பார்த்து வரையும் போது அந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நம்ம செய்ய முடியும். ஏன் அப்படின்னா அது ஒரு ரொம்ப கஷ்டமான வேலையே கிடையாது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிற ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்களா?
ஒரு தடவைக்கு இல்லைனாலும் இன்னொரு தடவை நீங்கள் வரைஞ்சி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த ஓவியங்கள் அழகாக உங்கள் கையில் வந்து உட்காந்துக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு புத்தரோ இல்லை முனிவரோ தியானம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, புத்தர் முனிவர் மட்டும்தான் தியானம் பண்ணுறாங்கன்னு கிடையாது. எந்த வேலையை ஒருத்தர் ஈடுபாட்டோட முழு மனசோட அந்த ஒரு பர்டிகுலர் வேலையை லயிச்சு செய்கிறாங்க இல்லையா, அவங்களும் தியானம் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அந்த மனநிலையை அடையிறாங்க, அவங்களுக்கும் அந்த ஆரோக்கிய நிலையை அடையிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த தியானம் பண்ணும்போது என்ன ஆகுது, மூச்சு சுவாசம் வந்து நம்மளுக்கு ரெகுலர் ஆகுது. அது வந்து நார்மலாக, அதாவது நார்மலாக அப்படின்னா அப்படியே நம்ம சுவாசத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். எதில்? அந்த தியானத்தில். அதே மாதிரி தான் இந்த ஓவியங்கள் வரையும் போதும் நம்ம வந்து அந்த தியானத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம உடல் ஆரோக்கியம் அடையும். அதாவது உடல் ஆரோக்கியம் அடையுங்கிறத விட நம்ம மனசு சந்தோஷம் அடையும். மனசு சந்தோஷம் அடைகிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒரு ஒரு செகண்டையும் நம்ம அனுபவித்து வாழணும். ஏன் எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து அது கஷ்டமாக இருக்குது இது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லவே கூடாது. சரி, இந்த ஓவியங்கள்லாம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்து நல்ல அழுத்தமான வர்ணங்கள் யூஸ் பண்ணுறாங்க. இது பாருங்கள், ஒரு சூரியன் ஓவியம். இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் அதில் கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன். இங்கே நாமக்கல் சைடில் நான் இருக்கிறதுனால இந்த சில இடங்களில் மட்டும் இந்த இது இருக்கு இல்லையா, முட்டையோட ஓடு இருக்குல்ல, அந்த முட்டையோட ஓடை வந்து பதிச்சிருக்கேன். அந்த பதிச்சு அது மேலே வர்ணங்கள் கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் ஒரு எம்போசிங் லுக் உங்களுக்கு கிடைக்குது பாருங்கள். அந்த எம்போசிங் லுக் வந்து கிடைக்கிறது அதனால தான். இப்போ வந்து இதை ஈஸியாக வரையலாம். எப்படி அப்படின்னா அந்த கண்கள் எல்லாமே நீங்கள் இப்போ உங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக வரைய முடியல அப்படிங்கும் போது ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லையா அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வரையலாம். ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. அந்த ஒவ்வொரு வர்ணங்களும் என்ன வர்ணங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம வச்சு பார்க்கணும். ஏற்கனவே வந்து ஒரு ஒயிட் ஷீட் பக்கத்தில் வச்சுக்கணும். வச்சுட்டு எந்த காம்பினேஷன், எந்த கலரோட எந்த கலர் வந்து ஒத்து போகுது இல்லை அழகாக இருக்குது அப்படிங்கிற. இப்போ நீங்களே கலர் ட்ரெஸ் பண்ணுறீங்க இல்லையா, கான்ட்ராவாக ட்ரெஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த கான்ட்ராவாக ட்ரெஸ் பண்ணும்போது எந்த கலரோட எது மேட்ச் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்து வாங்குறோம் இல்லையா, நம்ம ஒரு துணி வாங்கும்போது. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், கலர் கான்ட்ராக்ஷன் நல்லா பார்க்கணும். அந்த கலர் கான்ட்ராக்ஷன் பார்த்துட்டு எளிமையாக அந்த ஓவியத்தை வரைஞ்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க அந்த பீகாரில் அந்த மதுபானி ஓவியங்களில் மீன்களை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, ஓவியங்களில் அவங்க மீனுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவமான இடம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இந்த சர்க்கிள் பேசிஸில் ரொம்ப வரைவாங்க. இப்போ சர்க்கிள் பேசிஸில் ஒரு பாருங்கள், இது ஒரு ஆரம் வச்சு இது பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இது ஒரு சர்க்கிள் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு இதில் ஈஸியாக வரையலாம். பாருங்கள், 2-3 கோடு தான் ஒரு மீன் வந்துடுது. 2 கோடு தான் பாருங்கள், 2 கோட்டில் இப்போ வந்து அந்த மீனோட இது வந்துடுது. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு? அதை வந்து நான் கடைசியில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். இப்படி ரொம்ப எளிமையாக வரைஞ்சிடலாம். ரொம்ப எளிமையாக வச்சுட்டு அதுக்கு அப்படியே கண், காது, மூக்கு எல்லாமே நம்ம இது வச்சுட்டு போனாலும் செவில்கள் எல்லாம் வரைஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த செவில்கள்லாம் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் அப்படியே வரையணும். ஒரே மாதிரி அந்த இது போட்டக்கூடாது, அது மாற்றி மாற்றி போடணும். மாற்றி மாற்றி போட்டால் தான் உண்மையாகவே அந்த மீனுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் காமிக்கலாம். அந்த ஓவியங்களும் இருக்குது, அந்த ஓவியங்கள் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் 1 by 1 பாருங்கள். அப்போ இந்த மதுபானி ஓவியங்கள் வந்து எப்போ எதனால் வரைஞ்சாங்க? சீதாவோட கல்யாணத்துக்காக வரைஞ்சாங்க. அந்த சீதாவோட கல்யாணத்துக்கு வரைஞ்சாங்க. அது வந்து எப்படி அவங்களுடைய குறியீடு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மதுபானி ஓவியங்கள்ங்கிறது அவங்களோட குறியீடு மாதிரி ஆயிடுச்சு, அந்த இடத்தோடைய குறியீடு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தையும் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கு இந்த மதுபானி ஓவியங்கள். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த
கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை வந்து நல்ல ஒரு பயிற்சியே எடுத்துக்கிறாங்க. இந்த நல்ல ஒரு பயிற்சியை எடுத்துக்கிறதுனால இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பயணிகள் இருக்காங்க இல்லையா, சுற்றுலா பயணிகள், அயோத்தியாவுக்கு வரவங்க, அதே மாதிரி காசிக்கு வரவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்த மிதிலைக்கும் வராங்க. காசி, கயா இதெல்லாம் பக்கமாக தானே இருக்குது. கயாவுக்கு வராங்க, கண்டிப்பாக மிதிலாபுரிக்கு வராங்க. இந்த மிதிலாபுரிக்கு வராதனால என்ன ஆகுது, அங்கே இருக்க ஓவியங்கள் எல்லாம் அவங்களுக்கு சேல்ஸ் ஆகுது. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த சுற்றுலாத்துறை வருமானம் வந்து அதிக அளவில் அந்த மக்களுக்கு கிடைக்குது. அங்கே வந்து தொழில் வாய்ப்புகள் அதிகமாகுது. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயங்கள். இதற்கு வந்து இயற்கை வண்ணங்களை பெரும்பாலும் யூஸ் பண்ணி தான் நான் வரைகிறேன். பெரும்பாலும் இயற்கை வண்ணங்களை யூஸ் பண்ணி வரைகிறோம். இதே மாதிரி நீங்களும் வந்து கற்றுக்கணும், இந்த மதுபானி ஓவியங்கள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். எளிமையான முறையில் நான் உங்களுக்கு நல்லா பயிற்சி கொடுக்குறேன். இப்போ ஸ்கூல்ஸு காலேஜஸில் நான் வந்து குரூப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50 ஸ்டூடெண்ட்ஸ் 100 ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஒரே டைமில். அது அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாகவும் புரியுது. அது முடித்த பிற்பாடு அவங்கள எக்ஸிபிஷனும் கண்டக்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு 2-3 பெயிண்டிங் சொல்லிக் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். மதுபானி, வேர்லி, படச்சித்ரா இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் சொல்லி கொடுக்கும்போது அந்த பெயிண்டிங்ஸ்லாம் வச்சு அவங்களே வரைகிறாங்க. ஒரு 2-3 பெயிண்டிங்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வரைஞ்சாங்கன்னா 100 பேர் வரைஞ்சாங்கன்னா என்ன ஆகுது, 300 பெயிண்டிங்ஸ் ஆகிடுதுங்களா. அந்த 300 பெயிண்டிங்ஸ் வச்சு அவங்க ஸ்கூலில் ஒரு எக்ஸிபிஷன் கூட கண்டக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். என் பேர் பாலமூர்த்தி. என்னுடைய அலைபேசி எண்கள் 7548841375. இதை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த ஓவியம் சம்பந்தமான என்கொயரிஸ்லாம் எனக்கு பண்ணுங்கள். உங்களுக்கு ஓவியங்கள் வேணும், விலைக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். If you like my videos, kindly subscribe and share with your friends, and also getting more videos from my channel to press the bell button.